ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏடி சமையல். ஏடி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான சுவையான கம்பு பணியாரம் தான். எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கம்பு பணியாரத்துக்கு 1 டம்ளர் கம்பு, அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வெட் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நைஸாக அரைப்பட்டுட்டு வருது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் நான் சேர்த்திக்கிறேன். சீரகம் நிறைய சேர்த்துனா கம்பு வாசம் இருக்காது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு சிறந்த காம்பினேஷனாக இருக்கும். கம்பு பணியாரம் நார்ச்சத்து மிக்கது, ஆரோக்கியமானது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி இது செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு ஃபீட்பேக் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.